தமிழக வெற்றி கழகம் சரத்குமார் தொடர்பான வீடியோ சோசியல் மீடியால வைரலாகி பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த நிலையில அது குறித்து முதல்வர் விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய பரபரப்பா பேசப்பட்டு வருது. அது என்னன்னு பார்க்கலாமா? போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு மாராத்தன முதல்வர் விஜய் தொடங்கி வச்ச அதே நாள்ல அமைச்சர் சரத்குமார் தொடர்பான ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலாச்சு. அந்த வீடியோல அவர் போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி இருக்கிறதா பலரும் குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் சரத்குமார் உடனே குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அது போதைப் பொருள் இல்ல, குழந்தைக்கான மாத்திரையை தான் தூளாக்குன அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. ஆனா இந்த விளக்கத்தை எதிர்கட்சிகள் ஏத்துக்கவே இல்லை. திமுக, ஏடிஎம்கே, பாஜக அப்படின்னு எல்லாருமே இந்த விவகாரத்தை கடுமையா விமர்சிச்சு வர்றாங்க. திமுக சார்பில் மாநிலம் முழுக்க கண்டன போராட்டமும் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த விவகாரம் குறிச்சு முதல்வர் விஜய் ரொம்ப சீரியஸா ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. சரத்குமார உடனே அமைச்சர் பதவியில இருந்து நீக்கலாமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி முடிவு எடுக்கலாமா அப்படின்னு முக்கிய நிர்வாகிகளோட பேசி வரதா சொல்லப்படுது. ஆனா இப்பவே பதவியில இருந்து நீக்கிட்டா அவங்க மீது இருந்த குற்றச்சாட்டை அரசு ஒப்புக்கிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சிலர் கருத்து சொன்னதாகவும், அதனால இப்போதைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதுக்கப்புறமா அமைச்சருடைய மாற்றத்தின் போது முடிவு எடுக்கலாம் அப்படின்ற யோசனையும் இருந்ததா தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல சரத்குமார் உண்மையிலேயே போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கு ஆதாரம் கிடைச்சதா, அவர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல முதல்வர் விஜய் உறுதியா இருக்காருன்னு அதுக்கான விரிவான விசாரணை நடத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. அதுவரைக்கும் முக்கிய கட்சி நிகழ்ச்சிகள்ல சரத்குமார் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.